Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Hey, ரோஜா, வா வா, சீக்கிரம் வா. ரொம்ப பசிக்குது. இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணியோ? சார், சாப்பாட கொண்டு வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது சார். ஆனா சமைக்கணும்ல. கிச்சன்ல வந்து நின்னு பாருங்க. அதுவும் இப்ப 2 அடுப்பு ஆயிடுச்சு. ஏன் அதையே சொல்லி சொல்லி காட்டுற? பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. ரோஜா, வாசனை செமையா இருக்கு. மலருக்கும் கௌஷிக்கும் சாம்பார் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் வந்தேன் சார். பசங்களை விடு. ரோஜா, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. ரோஜா, இந்த வீட்ல பெரியவங்க எல்லாருமே நாக்கு ருசி பிடிச்சவங்க. எல்லாருமே உன் சமையலுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களே சமாதானத்துக்கு வருவாங்க. ஆனா நாம விடக்கூடாது. நம்ம கெத்தா நிக்கணும். சார், குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா சந்தோஷம் தானே சார். இதுல என்ன சார் கெத்த வேண்டியது இருக்கு? இந்த குடும்பத்துல இத்தனை பேருக்கு சமைக்கிற பாக்கியம் கிடைச்சதேன்னு நான் சந்தோஷப்பட்டேன் சார். உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம இங்க வந்தேன். இங்க வந்த பிறகு எல்லா உறவும் கிடைச்சது. கடைசியில அந்த சந்தோஷத்திலயும் மண்ணு விழுந்துருச்சு சார். சாப்பிட மட்டும் வாய திறந்தாலே பல குடும்பம் நல்லா இருக்கும் சார். ஆளுக்கு பேசி குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்களே சார். ரோஜா, அந்த முள்ளங்கி போடு. டேஸ்ட் செமையா இருக்கு. போடு போடு. முள்ளங்கி முள்ளங்கி. ரோஜா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. எனக்கு வெளியில ஏகப்பட்ட வேலை இருக்கு. சாந்தமூர்த்தி ஐயா கேஸ் நடத்தணும், ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு இங்க உக்காந்துக்கிட்டு சண்டை போடுறதா என் வேலையா? அனு அஸ்வின் கல்யாணத்தை முதல்ல தடுக்கணும். அதுக்குதான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி உனக்கு தெரியாது ரோஜா. ஒவ்வொருத்தருமே நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க. ரோஜா, நீயும் சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க சார். எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கும் போது எனக்கு பசி எடுத்துச்சு. இப்போ நமக்குன்னு சமைக்கவும் பசி எடுக்கல. சரி சரி, நீ பசிக்கும் போது சாப்பிடு. பசிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. எந்த டாக்டர் சார் உங்ககிட்ட அப்படி சொன்னாரு? என்கிட்ட சொல்லல, பொதுவா சொன்னது. பசிக்கும் போது சாப்பிட்டாதான் ஜீரணமாகுமா. சார், இந்த வீட்ல நடக்கிறத என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல. அத்தை பாவம் 2 அடுப்பு எரியறத பார்த்து அவங்க வயிறு எரிஞ்சிருக்குமே. அதானே நீ சொல்ல போற? இந்த வீட்ல ஒரு நல்லது நடக்கணும் தான் நாம இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கோம். நானும் நீயோ இத விரும்பி செய்யல. கொஞ்ச நாளைக்கு நாம கோபமா இருக்கிற மாதிரி நடிப்போம். அப்பதான் பயப்படுவாங்க. இல்லன்னா அஸ்வின் அனு கல்யாணத்தை நடத்தி நம்ம கையில அச்சதையை கொடுத்து போட சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ரோஜா, எல்லாம் சரியாயிடும். பூஜாவை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. அணுவை இந்த வீட்டுக்கு மருமகளை வரவிடாம தடுக்கணும். இது அதை விட முக்கியம். புரியுதா உனக்கு? ரோஜா, சாப்பிடு சாப்பிடு, வாய் தர. ரோஜா, செமையா சமைச்சிருக்க. ரோஜா, கீழே நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப போய் பாரு, அந்த பெரிய மனுஷன்
அதான் என் அப்பாவை தான் சொல்றேன். அவர் இந்நேரம் நீ வச்ச சாம்பார ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. அவ்வளவுதான் ஒரு வைராக்கியம் எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.